பேசிட்டே தான் தூங்கிட்டான். குளிச்சுட்டு வாங்க. ஏன்? ஏய், என்னாச்சு? என்னாச்சு? வெங்கி, நமக்கு இன்னொரு குழந்தை வேண்டாம். ஏன்? நம்மளுடைய கவனம் எல்லாம் இவன் மேல தான் இருக்கணும். He needs our attention. இன்னொரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவனை சரியா கவனிக்கலன்னா பைத்தியக்காரத்தனமா இருக்க நீ பேசுறது. இல்ல, நம்முடைய எல்லாமே இவனுக்கு தான் இருக்கணும். நேரம், அன்பு, பணம் எல்லாமே. இதெல்லாம் இன்னொரு குழந்தையோட பங்கு போட நான் விரும்பல. இவன் பாவம் வெங்கி. என்ன தப்பு செஞ்சான்? 4 வயசு. இவன் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? நம்ம யாருக்கும் எந்த தப்பு செய்யலையே வெங்கி. தப்பு செய்றவங்களுக்கு தான் இந்த மாதிரி நடக்கும். நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே நல்லதே நடக்கணும் ஏதாவது இருக்கானா? இட்ஸ் அ மெடிக்கல் ப்ராப்ளம் கல்யாணி. இட்ஸ் அ டெஃபிஷியன்சி. டாக்டர்ஸ் தான் என்ன ஏதுன்னு புட்டு புட்டு வச்சிருக்காங்கல்ல. அவனுக்கு சரியாயிடுண்டி. எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு பயமே இல்லை, நான் கவலைப்படல நான் சொல்ல. ஆனா பாசிட்டிவ் இருக்க ட்ரை பண்றேன், கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் எல்லாம் சரியாயிடும்னு. ஆனா உன்னை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு. அவனுக்கு அப்படி ஆனதுல இருந்து நீ அல்ல. ஒரே விஷயம்தான், இந்த மாதிரி நந்தா முன்னாடி போய் நிக்காத. டீ? இல்ல நீ படு, நான் போட்டுக்கிறேன். கல்யாணி, எங்கேயாவது வெளியே சாப்பிட போலாமா? டின்னர்? வேண்டாம் வெங்கி, நானே ஏதாவது பண்ணிடுறேன். கொடுத்த ஸ்நாக் எதுவுமே சாப்பிடலையடா, அப்புறம் எப்படி ஸ்ட்ராங் ஆவீங்க? இந்த இல்ல இல்ல கொஞ்சோண்டு ஹோம்ஒர்க் இருக்குல்ல, சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணலாமா?
ராத்திரி 12 பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். டேட் ஞாபகம் இருக்கா? ஜூன் 23, நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி. மறந்துட்டேன். சாரி வெங்கி. ஹாப்பி ஆனிவர்சரி. ஆனா செலிப்ரேட் பண்ற மூடில் நான் இல்லை. யார் இப்போ கொண்டாடணும்னு சொன்னாங்க? ஒரு ஹோட்டலில் ஹால் புக் பண்ணி 100 பேர் வர சொல்லி பார்ட்டி கொடுக்கணும் நான் கேட்டேன். நான் அதை கேட்கல. I want to make love to you, கல்யாணி. இயல்பா யதார்த்தமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை போய் கொண்டாடல் லிஸ்ட்டில் சேர்த்துட்டேன். ஐம் சாரி வெங்கி. முடியல. உன்னை கட்டி பிடிச்சி தூங்கணும், அவ்வளோதான். சாரி. சரி, சாரின்னு சொல்லி எனக்கு எவ்வளோப்படுத்தாத. பரவாயில்ல, ஐ வில் வெயிட்.